ஆனா இவ என்ன பண்ணிருக்கானா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 2 in 1 பண்ணா ரொம்ப சூப்பரா. ஆமா, ரொம்ப நாளா அப்படியே இருக்கு. அதுல பீரோ பீரோ கிடையாது. அப்போ இன்னைக்கு ரொம்ப ரோல் ஆகுது போல. இப்படி ஒரு பிளஸ் சிம்பிள்ல வந்து லைட்டா ஒரு கீரல் மாதிரி போட்டு இப்ப வந்து நான் அதுக்கு என்ன பேர் வைக்கன்னு தெரியல. இதுக்கு வந்து ஸ்பைசி சாஸ் வெஜ் பாஸ்தா. ஓ ஆமா. அடுத்து ஹர்ப்ஸ். இத பார்த்து நீங்க இது ஆப்ஷனல் தான், ஆனா வாங்க முடியாம நிறைய பேர் இருப்பாங்கல்ல நம்மள மாதிரி. இது கூட தெரியாம வந்துட்டேன்னு கேட்க போறாங்க என்ன கமெண்ட்ல. அதாவது ஒயிட் சாஸ் பாஸ்தாவும் கிடையாது, ரெட் சாஸ் பாஸ்தாவும் கிடையாது, ரெண்டுக்கும் நடுவுல. அதுதான் இது. இத வந்து ஹோட்டல்ல வச்சு ஒரு 200 ரூபாய் எவ்வளவு நான் அன்னைக்கு சாப்பிட்டோமே, 250 கிட்ட நான் அன்னைக்கு சாப்பிட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் தேவி பத்தூஸ் கிச்சன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில இருந்து vlog ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஹரிணி வந்து ஒரு பாஸ்தா பண்ணிருக்காங்க, அதை ஷூட் பண்ணி வச்சிருக்கோம். ஆல்ரெடி நாங்க ஷூட் பண்ணிட்டு தான் இந்த இன்ட்ரோவே எடுக்கிறோம். என் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் எவ்வளவு கொடூரமா இருக்குதுன்ட்டு. சரி, எதுக்கு இன்ட்ரோல எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு எடுத்துட்டோம். அந்த பாஸ்தா பாத்தீங்கன்னா வந்தாங்க. எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு வந்தா. கிட்டத்தட்ட இப்ப டைம் பாத்தீங்கன்னா 1:30 ஆகுது. டைம் வேணும்ல பண்றதுக்கு. அந்த பாஸ்தா பேரே பாத்தீங்கன்னா வெஜ் ஸ்பைசி சாஸ் பாஸ்தா. இந்த பாஸ்தாக்கு ஒரு ஹிஸ்டரி இவெல்லாம் இருக்குது. என்னன்னா, நாங்க நான்வெஜ் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட போயிருந்தோம். அந்த ஒரு vlog கூட எடுத்து போட்டிருப்போம். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம், போய் பாத்துக்கோங்க. அதுல வந்து நான் வந்து பாஸ்தா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருப்பேன். அது சாப்பிட்டுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த பாஸ்தா. அதனால அது வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி பண்ணிருந்தா ரொம்ப. ஆமா, ஆல்ரெடி நாங்க இது 2 டேஸ் முன்னாடியே ட்ரை பண்ணிட்டு தான் திருப்பி ட்ரை பண்ணி நான் போடுறேன். சோ யாரும் பயப்பட வேணாம், தைரியமா நம்பி ட்ரை பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சிம்பிள் வெர்ஷனா இருக்கும். நான் பண்ணும்போதுதான் பாத்தீங்கன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா தனியா பண்ணுவேன். அப்புறம் வந்து ரெட் சாஸ் பாஸ்தான்னு சொல்லிட்டு அது தனியா பண்ணுவேன். ஆனா இவ என்ன பண்ணிருக்கானா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 2 in 1 பண்ணா ரொம்ப சூப்பரா. ஆமா, இந்த பாஸ்தாவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதுதான், ஒயிட் சாஸ் ரெட் சாஸ் ரெண்டுமே கலந்து பண்றதுதான் வந்து இது வந்து எனக்கே வந்து ரொம்ப சிம்பிள் வெர்ஷனா இருந்தது. டேஸ்ட் பண்ணி எல்லாம் பார்த்துட்டோம், ரொம்ப சூப்பரா இருந்தது. கண்டிப்பா நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, அவளுக்கும் ஒரு மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ரெசிபியை பார்த்துட்டு ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப ரெசிபியை போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, பாய். என்ன ஹரணி, என்ன பண்ணிட்டு இருக்க? பாஸ்தா செய்ய ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் எதுல செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளான்ல, இது புது பிளான், இதுதான் வந்து செய்ய போறோம். இது வந்து நாங்க ஆல்ரெடி வாங்கிருப்போம், அது காமிச்சிருப்பாங்க ஒரு ஹால் வீடியோல. பாக்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாத்துருங்க. இப்ப அது வாங்கி ரொம்ப நாளா அப்படியே இருக்கு. அதுல பீரோ பீரோ கிடையாது. அப்போ இன்னைக்கு ரொம்ப ரோல் ஆகுது போல. அப்படி இருக்கு, கபோர்ட்ல இருக்குது. இருந்தது, அவங்க செய்யறேன்னு சொன்னாங்க. நான் வந்து இல்ல, ஆமா, என்ன ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கா. அந்த பாத்திரத்துல எதுவுமே செய்யக்கூடாது, நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன்னு என்ன ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கா. ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சு தொடங்கி வைக்கிறேன், நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. இப்ப இதுலதான் வந்து செய்ய போறேன். இன்னும் கார்டு கூட எடுக்கல, வாரண்டி கார்டு இருக்கு, அதை எடுத்துட்டு இப்ப இந்த ஸ்டிக்கரை பிச்சு இதுலதான் நான் செய்ய போறேன். இது வாஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, வாஷ் பண்ணிட்டு பாக்கலாமா? பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் ஒரு பேன்ல வச்சாச்சு. இப்ப அதுக்கு ஒரு தண்ணி கொதிச்ச பிறகு ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டுட்டு, அப்புறம் பாஸ்தாவை ஆஸ் யூஷுவல் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட குக் ஆனா போதும். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கணும். தண்ணி எதுக்கு? தண்ணி வந்து தக்காளி தேவைப்படும் நம்மளுடைய டிஷ்க்கு, அதனால அது வேக வைக்கிறதுக்கு இப்ப தண்ணி வந்து நான் குடிச்சிட்டு இருக்கேன். தண்ணி வேக வச்சு, இது தக்காளி வேக வச்சு பண்ணணுமா? ஆமா,
இப்ப இதுக்கு எங்களுடைய குவான்டிட்டிக்கு ஏத்த மாதிரி 3 தக்காளி எடுத்திருக்கேன். இப்ப இது வந்து நம்ம அப்படியே போட்டு வேக வைக்க போறது இல்ல. இந்த இடம் இருக்குங்க பாத்தீங்களா, தக்காளிக்கு கீழே இப்படி ஒரு பிளஸ் சிம்பிள்ல வந்து லைட்டா ஒரு கீரல் மாதிரி போட்டு இதுல போட்டுருவோம். இருங்க, அப்படியே இது வந்து வெந்துருச்சு. சாரி, இது தண்ணி கொதிச்சிருச்சு. இப்ப நான் வந்து இன்னைக்கு பெண்ணே பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன பாஸ்தா, மேக்கரோனி, ஃபியூசிலி அந்த மாதிரி என்ன சைஸ் பாஸ்தா இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. பெண்ணே போட்டாதான் வந்து நல்லா இருக்கும். இப்ப நான் செய்ய போற பர்டிகுலர் டிஷ்க்கு வந்து பெண்ணே போடணுமா? ஆமா, அதேதான். சரி, அதுல தக்காளி ஒண்ணுதான் போட்டிருக்கீங்க. இருங்க போடுவோம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட இருக்குமா, வந்து குக் ஆயிடட்டும். இப்ப இந்த தக்காளி மாதிரியே நம்ம மத்த 2 தக்காளியையும் வந்து சும்மா லைட்டா கீரல் போடுறோம். இது ஏன் நம்ம பண்றோம்னா அப்பதான் அது நல்லா உள்ள போயிட்டு நல்லா வேகும். அதுக்காக தோல் உறிஞ்சி வரும் இல்லையா? அதேதான். ஆமா, அது வந்து அந்த மாதிரி கீரி போடும் போது வேகும்ல. வெந்த பிறகு பார்த்தோம்னா அந்த தோல் வந்து அழகா பீல் ஆகி வந்துடும். அதுக்காக போட்டுக்கிட்டோம். இதையும் வந்து ஆன் பண்ணிட வேண்டியது. எங்க வீட்டுல அப்படிதான் ஸ்டவ் கொஞ்சம் பார்த்து பண்ணு. ஓகே. அப்புறம் என்ன பார்த்துட்டு அடுப்பு கூட பத்த வைக்க தெரியல, நீ எல்லாம் என்ன சமைக்க வந்துட்டேன்னு கேட்காதீங்க. இது அப்படிதான் கொஞ்சம் லைட்டர் மக்காட் பண்ணும். அதனால லைட்டர் கொஞ்சம் பழசாயிடுச்சு. சரி, இதெல்லாம் முடிச்ச பிறகு நாங்க காட்டுறோம். சரி, இன்கிரீடியன்ஸ் என்ன வச்சிருக்கா அது சொல்லு. இப்ப இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சால்ட் வந்து நான் இவ்வளவு தட்டி போட போறது இல்ல, ஒரு 1 டீஸ்பூன் அமௌண்ட் போட்டுக்கோ. சரி, அப்புறம் அடுத்து இது வந்து சில்லி பிளேக்ஸ். இது வந்து உங்க வீட்டுல அந்த மிளகா இருக்கும்ல, அது உங்க எத்தனை இருக்கணும் மிளகா? அம்மா தான் பண்ணாங்க. என்ன வந்து கேக்குறாங்க பாத்தீங்களா, இவங்க வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன வந்து இப்ப நல்லா கேட்டு பண்ணிட்டு. ஆமா, கேட்டு எனக்கு நான் வந்து பாத்துக்கோங்க, இது நான் வந்து அரைக்கலாம், அவங்கதான் அரைச்சாங்க. அதனால எனக்கு தெரியல எத்தனை எடுத்தாங்க. ஆமா, நீ காரம் அதிகமா போட்டா யார் சாப்பிடுறது? நாளைக்கு இல்ல எங்களுக்குள்ள பிச்சுக்கோ. பேசக்கூடாது. சரி, நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே. இப்ப இது வந்து எத்தனை மிளகாமா எடுத்த? இது வந்து 2 எடுத்து மிக்சில போட்டு பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப கிரைண்ட் பண்ண கூடாது, பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்து வச்சிருக்கேன். சரி, அதெல்லாம் என்ன பண்ணி சில்லி பிளேக்ஸ் வீட்லயே நீங்க பண்ணிக்கலாம். ரொம்ப பார்த்து பயந்துராதீங்க, ஐயோ இவ்வளவு வாங்கணும்ட்டு. அடுத்து வந்து இது வந்து ஹாஃப் கேப்சிகம் வந்து நல்லா, இதுக்கு நம்ம பண்ற வெஜிடபிள் எல்லாமே சாப் பண்ணி தான் வந்து செய்யணும். இது வந்து நான் ஹாஃப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க. இது வந்து 1 கப் ஆஃப் ஆனியன், அதுவும் சாப் பண்ணி தான் இருக்கணும். அடுத்து இதுவும் சாப்டு கேரட். இது வந்து நான் எனக்கு என்ன செலக்டடா தான் எடுத்திருக்கேன் வெஜிடபிள்ஸ். ஆனியன் வந்து மஸ்ட், அது மட்டும் செலக்டடான்னு கேட்காதீங்க. இல்ல கலர் கேப்சிகம் கூட போடலாம்ல. ஆமா, ரெட் கலர், எல்லோ கலர், கார்ன் இருந்தா போடலாம், சிக்கன் போடலாம், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆனியனும் கார்லிக்கும் மஸ்ட். அது தாண்டி நீங்க உங்களுடைய இஷ்டம் தான், என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும், மஷ்ரூம் கூட போட்டுக்கலாம். சரி, ஓகே. அது என்ன வச்சிருக்கீங்க? பாட்டில் என்ன இருக்கு? இது வந்து ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அவளுக்கு வெறும் சில்லி பிளேக்ஸ் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். இவ இன்கிரீடியன்ஸ் வைக்கிறதுலாம் நான் பாக்கல, அதனாலதான் கேட்டுட்டு இருக்கேன். அதுக்குள்ள அங்க என்னாச்சு? எல்லாத்தையும் பண்ணிட்டு கரண்டி எடுக்க மறந்தாச்சு. இது வந்து வந்துகிட்டே இருக்குது. அது இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா வேகணும், அப்பதான் தோல் உரிக்க வரும். இதுவும் வந்து கொஞ்சம் இன்னும் வேகலன்னு தான் நினைக்கிறேன். ஆமா, இது வந்து வேகல, ஹாஃப் குக் தான் ஆனா வேகணும்னு நினைக்கிறேன். இல்ல நல்லாவே வேகணும். வேகட்டும். இல்ல நீங்க ஹாஃப் குக் பண்ணிட்டு கூட வந்து ஹாஃப் குக் பண்ணிட்டு கூட, ஏன்னா நம்ம சாஸ்ல வந்து வேக வைக்க போறோம். சோ நீங்க இங்க ஒரு ஹாஃப் குக், அங்க ஒரு ஹாஃப் குக், அப்படி கூட பண்ணிக்கலாம். ஓகே, ரெடி பண்ணிட்டு பாக்கலாம். இது சொல்லல, இது வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து பண்ண பெப்பர். நெக்ஸ்ட் இது வந்து 1 கிளாஸ் பால் வேணும், காய்ச்சி ஆற வச்ச பால் இது. அடுத்து ஹர்ப்ஸ், இத பார்த்து நீங்க, இது ஆப்ஷனல் தான், இது அவ்வளவா ஒண்ணும் தேவைப்படாது. அப்படி கிடையாது, பாஸ்தாக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஆனா வாங்க முடியாம நிறைய பேர் இருப்பாங்கல்ல நம்மள மாதிரி,
மிடில் கிளாஸ் பீப்புள் அஃபோர்ட் பண்ண முடியாது. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வரணும்னா இது போடணும்ல. ஆமா ஆமா. அப்படி இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க, நான் ஒரு ட்ரிக் சொல்றேன். நீங்க பீஸா எல்லாம் வாங்கி சாப்பிடுவீங்களா, அப்ப கூடவே கொடுப்பாங்க, திருடி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்டே வாங்கிக்கலாம். ரெஸ்டாரண்ட்ல வரும்போது வாங்கி 4 பாக்கெட்ல போட்டு வந்துருக்கேன். அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து யூஸ் ஆகும். இது வந்து குக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வந்து பாருமா, எனக்கு தெரியாது. அது வந்து ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணி காட்டணும். எடுத்துக்கோங்க. பாருங்க வெந்துருச்சு. ஆமா, இதுக்கு மேல கட் பண்ணி காட்டு. பாருங்க, இப்ப கட் பண்ணா கட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வந்து பாயில் ஆகும். இப்ப எல்லா பாசமே குக் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல வேக விட்டோம்னா அப்புறம் குழஞ்சு ஒரு மாதிரி பொங்கல் மாதிரி வந்துடும். அதனால அப்படியே சரி வடிகட்டிக்கலாம். இப்ப வந்து இத நம்ம அப்படியே வந்து வடிகட்ட போறோம். இப்ப வந்து நம்ம இதை ட்ரைன் பண்ணியாச்சு. இப்ப இதை அப்படியே பண்ணிட்டு அப்படியே போட்டுறக்கூடாது. ரன்னிங் வாட்டர்ல ஒரு தடவை அலசி எடுத்துக்கணும் நம்ம. இல்லையா, உடுதுதான் என்ன பண்றது. மாதிரி பண்ணிட்டு இத வந்து நீங்க ரொம்ப ட்ரையா இருந்ததுன்னா நீங்க ஆயில் போட்டு, ஏன்னா ஒட்டிக்கும் அப்புறம் எடுத்து நம்ம சாஸ்ல போடும்போது ஆயில் போட்டு தனியா நீங்க செப்பரேட் போட்டு வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணி. இப்ப எனக்கு வந்து இதை பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி தண்ணியில வேக வைக்கும் போதே ஆயில் போட்டுட்டேன். அதனால இப்ப நான் ஆயில் எதுவுமே மிக்ஸ் பண்ண போறது இல்லை. ஆல்ரெடி இது பாத்தீங்கன்னா நல்லா அப்படியே வழுக்கி ஓடுது பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. எனக்கு தேவை. இதை அப்படியே வச்சுட்டு சைடு அப்படியே நான் வச்சுக்கிறேன். இப்ப நம்ம போய் சாஸ் வேலையை வந்து பட்டர் வந்து நான் பாதி எடுத்துக்கிறேன். ரொம்ப நாங்க பட்டர் சாப்பிட மாட்டேன். நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டு ஆயில், கொஞ்சம் வந்து அந்த கார்லிக், 1 கப் கார்லிக் வந்து நம்ம சேர்த்துப்போம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அப்படியே இந்த 1 கப் ஆனியன், இது ரெண்டுமே மஸ்ட். நெக்ஸ்ட் வந்து கேரட். கேரட் அப்படியே குடமிளகா சேர்த்துக்கணும். நீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கூட சேர்த்துக்கலாம். இதுதான் சேர்க்கணும்லாம் கிடையாது. எப்படி இருக்கு வானல் பண்றதுக்கு? நல்லா இருக்கு, சூப்பராவே இருக்குது. எப்பவுமே நான்ஸ்டிக்ல எல்லாம் குக் பண்றது பிடிக்காது. அவாய்ட், அந்த நாய்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக்ல வந்து குக் பண்றதுக்கு அவ்வளோ அன்ஹெல்தின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆமா, இது வந்து நல்லா அடி பிடிக்காது, நல்லா சூப்பரா இருக்கும். நாங்களுமே ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ட்ரைப்ளை கடை வாங்கி யூஸ் பண்றோம். இந்த டாக் கத்திட்டே இருக்கு, அது கொஞ்சம் நாய்ஸியா இருக்கும், அது கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உப்பு. உப்பு தானே போடணும். ஆமா, ஸ்பூனை மறந்துட்டேன். எல்லாத்தையுமே போட்டுருவா? இல்ல, பாதி போட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உப்பு ரொம்ப கரிச்சிரும். பாதி போடும். எனக்கு உப்பு போட தெரியும். போதும் போதும் போதும், கரிச்சிட போதும். இது கூட தெரியாம வந்துட்டேன்னு கேட்க போறாங்க எனக்கு கமெண்ட்ல. இல்ல, அன்னைக்கு நீ செஞ்சே சூப்பரா தான் இருந்தது. எனக்கு உப்பு அவ்வளவு அதிகமா போட்டு கூட பயம் தான், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல, நல்லா இருந்துச்சு அன்னைக்கு. இன்னைக்கு வந்து அவளுக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் பயப்படாம நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு வந்து அவளே சாணம் செய்யும் போது அவ்வளவு சூப்பரா செஞ்சிருந்தா. நெக்ஸ்ட் வந்து சில்லி பிளேக்ஸ் போட போறோம். இந்த அளவுக்கு நாங்க இந்த அளவுக்கு எடுத்துப்போம். நீங்க உங்க ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி. இல்ல, அதுல கொஞ்சமா போடு, ஏன்னா காரமா என்னன்னு தெரியல. ஏன்னா அவ வந்து கொஞ்சம் தான் வேக வச்சிருக்கா, அதுக்காக சொல்றேன். இன்னும் கொஞ்சம் போடு. போது போது. பார்த்துட்டு கூட உங்களுக்கு காரம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். வந்து பெப்பர் போட்டு போறோம். இது வந்து ஃப்ரெஷ்ஷா நீங்க அரைச்சு போட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அது ஃப்ரெஷ்ஷா அரைச்சதுதான். அதுதான் நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சு. பெப்பர் வர மாட்டேங்குது. இல்ல, அந்த சைடு நிறைய வரும்.
இப்ப வந்து 1/2 டீஸ்பூன் பெப்பர். அந்த அடுப்புல ரொம்ப ஸ்பீடா இருக்குதுன்றதுக்காக இந்த அடுப்புல மாத்திட்டோம். இப்ப இது வந்து ஹெர்ப்ஸ், இது கொஞ்சோண்டு போதும், இது அந்த ஃபிளேவர் கொடுக்கறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே சாஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து மைதா 1 கப் மைதா கிட்ட சேர்க்கணும். 1 கப்னா 2 டேபிள் ஸ்பூன். 1 கப்னா அவங்க பெரிய கப்ல போட்டுற போறாங்க, இது ரொம்ப திக்காயிடும். இப்ப வந்து 1.5 டேபிள் ஸ்பூனும் இல்ல 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கா மைதா, அததான் ஆட் பண்ணிருக்கா. இது வந்து சாஸ் தனியா நம்ம தனியா செய்யணும்னு அவசியம் இல்லை, இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் இது. நெக்ஸ்ட் வந்து 1 கிளாஸ் காய்ச்சி ஆற வச்ச பால் இது வந்து சேர்க்கணும். அப்படியே இங்க ஊத்திக்கலாம். திக்னஸ்க்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கலாம்ல. ஆமா ஆமா, நான் சொல்ல மறக்கறதெல்லாம் சொல்றாங்க. இது அப்படியே போட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கணும். அது திக் ஆகணுமா? ஆமா, கொஞ்சம் திக்கா ஆகட்டும். சரி, வெயிட் பண்ண. இப்ப இது வந்து நம்மளுக்கு நல்லா திக்கா ஆயிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப திக்கா இருந்தது அப்படின்னா நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா பால் கூட வந்து ஆட் பண்ணி அதை ஒரு கன்சிஸ்டன்சில கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ, இது வந்து நம்ம அந்த தக்காளி வேக வச்சாலும் அதோட தோல் எடுத்துட்டு அப்படியே மிக்சியில போட்டு அரைச்சிட்டா இந்த மாதிரி ஒரு பியூரி உங்களுக்கு கிடைக்கும். இதையும் அப்படியே ஊத்திக்கலாம். அதாவது ஒயிட் சாஸ் பாஸ்தாவும் கிடையாது, ரெட் சாஸ் பாஸ்தாவும் கிடையாது, ரெண்டுக்கும் நடுவுல. அதுதான் இது. பிங்க் சாஸ்ன்னு வேணா சொல்லலாமா? நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்க? நான் அதான் வெஜ் ஸ்பைஸ், இதுதான் சொன்னேன், வெஜ் ஸ்பைசி சாஸ் பாஸ்தான்னு. ஏன்னா நம்ம கொஞ்சம் இந்த டொமேட்டோவும் ஆட் பண்ண போறோம், அதனால ஸ்பைசி கலந்த ஒரு சாஸ். அந்த மாதிரி ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சரி, இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், நல்லா அடி பிடிச்சும். இப்ப இது நல்லா நம்ம ஸ்டிர் பண்ணிட்டோம். இப்ப சீஸ் வந்து நான் இதுல ஆட் பண்ண போறேன். நீங்க வேணும்னா சீஸ் ஸ்லைஸ் கூட வாங்கி இதுல ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கியூப் தான் வந்து ஆட் பண்ண போறேன். இதை நீங்க கிரேட் பண்ணிலாம் சேர்க்கணும்னு இல்லை, அப்படியே போட்டாலே போதும், அது கரையதான் போகுது. அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். அப்படியே கரைஞ்சிடும்ல? ஆமா, கரைஞ்சிடும், அதனால கிரேட் பண்ணி தான் சேர்க்கணும்ல. நம்ம இது அப்படியே அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகுற வரைக்கும் ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கணும். அது ஒரு கட்டத்துல எப்படியே மெல்ட் ஆயிடும். இப்ப அடுத்து நம்ம குக் பண்ணி வச்சிருக்க இந்த பாஸ்தா ஷெல்ஸ் இது வந்து போட்டு மிக்ஸ் பண்ண போறோம். கையாலே நம்ம பண்ணிக்கலாம், ஏன்னா தனித்தனியா வந்து சம்டைம்ஸ் அது கட்டியா வரும், சம்டைம்ஸ் இது வந்து கட்டியா அப்படியே வந்து விழுந்துரும். அதனால நம்ம கையாலே இப்படி இருந்துதான் இப்படி. இது ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? எது ரொம்ப கட்டி ஆயிடுச்சு? இந்த சாஸ் வந்து ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னா நீங்க இன்னும் உங்களுக்கு எவ்வளவு மில்க் தேவைப்படுதோ அவ்வளவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்க வந்து இப்ப எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம், இன்னும் அந்த 1 கிளாஸ் இல்லாம இன்னும் 1 கிளாஸ் கிட்ட நாங்க மில்க் ஆட் பண்ணி தான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல அது கட்டியானா ஆட் பண்ணி தான் ஆகணும், எவ்வளவு தேவைப்படுதுன்னு இல்ல. அதுதான் ஒரு மாதிரியும் வந்து திக்காகும். நிறைய பேருக்கு அப்படியே ஸ்டார்டிங்கே வந்துரும் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு, அவங்களும் ஆட் பண்ண தேவையில்ல, அதான் சொல்றேன். ஆமா, கண்டிப்பா கட்டி ஆகும். எப்படியோ பண்ணி ஒரு வழியா ஏதோ ஒரு இதுல கொண்டு வந்தாச்சு. இல்ல, நீ உண்மையிலே அன்னைக்கு நீ செஞ்சது ரொம்ப டேஸ்டா இருந்தது. ஆமா, அது உனக்கு இப்ப வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க. ஆனா வந்துச்சு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, பாப்போம். ஓகே, ரெடி ஆயிடுச்சா? கொஞ்சம் வந்து வாசனையா தூக்குதே. ஆமா, இது வந்து கொஞ்சம் இந்த பீஸா பிளேவர் கொஞ்சம் வந்திருக்கு, ஏன்னா நாங்க வந்து ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். அதுக்குதான் நாங்க வந்து ஹெர்ப்ஸ் ஆட் பண்ண சொல்றோம். ஓகே, சர்வ் பண்ணிடலாமா? ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது வந்து நம்ம இது அப்படியே இதுல உங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பவுல்லயோ இல்லையோ பிளேட்லயோ சர்வ் பண்ணிடுங்க. ஏன்னா அப்படியே ஆற விட்டோம்னா இன்னும் ரொம்ப கட்டி ஆயிடும். லைட்டா கட்டி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
பால் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்ல. வேணாம் தானே. சரி உங்களுக்கு வேணா நீங்க இது சூப்பரா தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா இருக்க ஆரம்பிச்சிடும்ல, அதுக்கு சொல்றேன். அதுக்குதான் செய்யும் போதே கன்சிஸ்டன்சி வந்து பார்த்து கொஞ்சம் லிக்விடாவே பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா பாலும் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய விஷ் தான். இது மாதிரி சாப்பிட்றவங்க சாப்பிடலாம். அதே மாதிரி லிக்விடா வேணும்னா கொஞ்சம் சாசியா வேணும்னு ஆசைப்படுறவங்களும் பால் மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இது கூட வந்து பிரெட் எல்லாம் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். இந்த இட்டாலியன் பிரெட் மாதிரி வைப்பாங்கல்ல, அது வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இத வந்து ஹோட்டல்ல வச்சு ஒரு 200 ரூபாய் எவ்வளவு நான் அன்னைக்கு சாப்பிட்டோமே 250 கிட்ட நான் இதை அன்னைக்கு சாப்பிட்டேன். வீட்லயே நீங்க ஈஸியா முடிச்சுக்கலாம். இது 250 அங்க போய் கொடுக்கறதோட வீட்லயே அழகா கம்மி செலவுல உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நீங்க சாப்பிடலாம். அங்க போனா அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை தான் கொடுப்பாங்க. அதுக்கு சொல்றேன். அதே மாதிரி நான்வெஜ் லவர்ஸ்னா ஆமா, இதுல வந்து இது நான் இப்ப வெஜிடேரியன் ஸ்டைல தான் பண்ணிருக்கேன். நீங்க நான்வெஜ் லவர்ஸா இருந்தீங்கன்னா வந்து இது கூட சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெஜிடேரியன் இந்த மாதிரி இல்ல கூட வந்து பன்னீர் ஆட் பண்ணலாம், மஷ்ரூம் ஆட் பண்ணலாம், பிரெட் கூட வச்சு அப்புறம் கார்ன் ஆட் பண்ணலாம். அதெல்லாம் கூட சூப்பரா இருக்கும். ஆமா. சரி, இப்ப யாருக்கு தர போற? எனக்கா வந்து ஆமா, இது வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பார்க்கட்டும். ஏன்னா சமைச்சு நானே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னா நம்ம. சரி, அப்பாவுக்கு கொடுக்கலாமா? சரி, வா போலாம். இவருக்குதான் வந்து இத கொடுத்து முதல் பலி இத கொடுத்து பார்க்க போறோம். நான் தான் செஞ்சேன். இன்னும் லஞ்ச் சாப்பிடவே இல்ல, இதுதான் சாப்பிட போறோம். இதுதான் லஞ்ச். உண்மையிலேவா? அதுக்குள்ளே சொல்லிட்டாரு. எல்லாம் கரெக்ட், உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கா? பொண்ணு செஞ்சு கொடுத்தா அப்பா நல்லா இருக்குதான் சொல்லுவாரு. இப்ப அவங்க அம்மா கிட்ட கொடுத்து டேஸ்ட் பாப்போம். இல்ல நல்லாதான் இருக்கும். அப்பா சொன்னா கரெக்டா. ஆடியன்ஸ்க்கு காட்டணும். ஆடியன்ஸ் செஞ்சிட்டு இருப்பாங்க.